நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு. அல்லாஹுவின் அருளும் அமைதியும் அவனுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா அவனுடைய வேதமான அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், இன்னல்லாஹ லஹு முல்கு ஸமாவாதி வல் அர்லி யுஹ்யி வ யுமீத்து வமா லக்கும் மின் தூனில்லாஹி நீ வலியு வலா நசீர். அல்லாஹ் சொல்லுகிறான், வானங்கள் பூமி ஆகியவற்றின் ஆட்சி அல்லாஹ்வுக்கே உரியது. அவனே உயிர் கொடுக்கின்றான், அவனே மரணிக்கும்படி செய்கின்றான். அல்லாஹுவை தவிர உங்களுக்கு வேறு எந்த பாதுகாவலனும் இல்லை, உதவியாளனும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஒமாலக்கும் மின்தூனில்லாஹி நீ வலியு வலா நசீர். அல்லாஹுவை தவிர உங்களுக்கு எந்த பாதுகாவலனும் உதவியாளனும் இல்லை என்று அல்லாஹ் மிக தெளிவாக அவனுடைய வேதமான அல் குர்ஆனிலே சொல்கிறான். நேற்றைய தினத்தில் ஈரான் போர் நிறுத்தத்தை அறிவித்திருக்கிறது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சரணடைந்து பாகிஸ்தானை அணுகி போர் நிறுத்தத்திற்கு கோரிக்கை விடுத்து மக்களின் நலனுக்காக தங்களின் 10 நிபந்தனைகளோடு ஈரான் போரை நிறுத்தி 2 வார காலத்துக்கு ஈரான் போர் நிறுத்தத்தை அறிவித்திருக்கிறது. அவர்களின் நிபந்தனை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று சொன்னால், அது மறுக்கப்படும் என்று சொன்னால், போர் நிறுத்தம் எப்பொழுது வேண்டுமானாலும் வாபஸ் பெறப்படும் என்றும் அறிவித்திருக்கிறது. அதேபோன்று ஈரானின் நட்பு நாடுகளில் ஒரு நாடாக இருக்கக்கூடிய லெபனானின் மீது தாக்குதல் நடத்தினால் தாக்குதல் நடத்தப்படக்கூடாது என்றும், தாக்குதல் நடத்தப்பட்டால் போர் நிறுத்தம் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் திரும்ப பெற வாய்ப்பு இருக்கிறது, போரை நாங்கள் திரும்ப பெற்று விடுவோம், வாபஸ் வாங்கி விடுவோம், போர் நிறுத்தத்தை நாங்கள் திரும்ப பெறுவோம், போர் நிறுத்தத்தை வாபஸ் வாங்கி திரும்ப தாக்குதலை தொடுப்போம் என்று வெளிப்படையாகவே அறிவித்தது. போர் நிறுத்தத்தை அமெரிக்காவும் இஸ்ரேலும் பல நாட்களாக எப்பொழுதுதான் இந்த போர் நிறுத்தம் நடக்கும் என்று கவலைப்பட்டு கொண்டிருந்த அமெரிக்க அரசும் இஸ்ரேல் அரசும் பெருமூச்சு விட்டது. ஈரான் போர் நிறுத்தம் என்று அறிவித்தவுடனே அதை ஆதரிப்பதாக 2 நாடுகளும் சொன்னது. வழக்கம்போல் வாக்குறுதி மீறக்கூடிய, வாக்குறுதிக்கு விரோதமாக இருக்கக்கூடிய, உடன்படிக்கைக்கு விரோதமாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டம்தான் சியோனிச கூட்டம். சியோனிச இந்த இஸ்ரேலிய சியோனிஸ்டுகள், யூதர்கள் இருக்கிறார்களே, அவர்களின் வாக்குறுதியை எந்த சந்தர்ப்பத்திலும் நம்ப முடியாது, நம்பக்கூடாது. அல்லாஹுவை நிராகரிக்கக்கூடிய நிராகரிப்பாளர்களின் வாக்குறுதியை நீங்கள் நம்பாதீர்கள் என்றே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய வேதமான அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அந்த நிராகரிக்கக்கூடிய குஃபார்கள், நிராகரிக்கக்கூடிய காஃபிர்கள், வாக்குறுதி மோசம் செய்யக்கூடியவர்கள், அநியாய அக்கிரமங்கள், நீதியாளர்களுக்கு எதிராக அநியாய அக்கிரமத்தில் ஈடுபடக்கூடியவர்கள், சதி திட்டங்களையும் சூழ்ச்சிகளையும் செய்யக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். 75 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு சதி திட்டங்களையும் சூழ்ச்சிகளையும் இஸ்லாத்துக்கு எதிராகவும் முஸ்லிம்களுக்கு எதிராகவும் தொடர்ந்து செய்து வந்த ஒரு கும்பல் தான் இந்த சியோனிச கும்பல். நபி அவர்களின் காலத்தில் வாழ்ந்த அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த அந்த யூதர்கள் எப்படி நபி அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் சத்திய மார்க்கமான தூய இஸ்லாத்துக்கும் எதிராக என்னென்ன சதித்திட்டங்கள் சூழ்ச்சிகளை செய்தார்களோ, அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு, அவனுடைய அருளை கொண்டு நபி அவர்களும் சஹாபாக்களும் அல்லாஹ்வின் மீது வைத்த அந்த உறுதியான தவக்குல் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில், அல்லாஹ்வின் மீது உறுதிமிக்க நம்பிக்கை வைத்து யூத கும்பல்களின், யூத கூட்டத்தின் சூழ்ச்சிகளை, சதி திட்டங்களை நபி அவர்கள் முறியடித்தார்கள், சஹாபாக்கள் முறியடித்தார்கள். ஒரு கட்டத்திற்கு மேல் ஹைபர் போர் என்ற ஒரு போரின் காரணமாக, ஹைபர் போர் என்ற ஒரு போரின் மூலமாகவும்
பனு நதீர் என்ற ஒரு போரின் மூலமாகவும் சதித்திட்டம் தீட்டிய யூதர்கள் நபி அவர்களால் சஹாபாக்களால் விரட்டியடிக்கப்பட்டார்கள். இது நபி அவர்களின் வரலாறு. இன்றைக்கு நபி அவர்களின் காலத்தில் செய்த அதே சதித்திட்ட சூழ்ச்சி வேலைகளைத்தான் இந்த நவீன காலத்திலும் செய்து வருகிறார்கள். பலஸ்தீனை ஆக்கிரமித்ததிலிருந்து 75 ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்லாத்துக்கு எதிராகவும் முஸ்லிம்களுக்கு எதிராகவும் பல்வேறு சதித்திட்டங்கள் சூழ்ச்சிகள் செய்யப்பட்டு வருகிறது இந்த யூத சியோனிச கும்பல்களால். ஈரான் போர் நிறுத்தத்தை அறிவித்து சில மணி நேரத்தில் எந்த லெபனானின் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்று ஈரான் கண்டிஷன் போட்டதோ அந்த கண்டிஷனை மீறும் விதமாக உடன்படிக்கையை காலில் போட்டு மிதிக்கும் விதமான ஒரு மோசமான வேலையை இஸ்ரேல் செய்திருக்கிறது. அதுதான் லெபனானின் மீது நடத்தப்பட்ட மிக கொடூரமான ஒரு தாக்குதல். இந்த இஸ்ரேலிய யூத சியோனிச கும்பல்கள் எப்பொழுது முஸ்லிம்களுக்கு எதிராக தாக்குதலில் ஈடுபட்டாலும் யார் இந்த சியோனிச கும்பல்களை எதிர்த்து போராடுகிறார்களோ, யுத்த களத்தில் நிற்கிறார்களோ, அந்த போராளிகளை இவர்கள் தாக்க மாட்டார்கள். போராளிகளோடு நேருக்கு நேர் நின்று மோதி அவர்களோடு சண்டையிடுவதற்கு துணிவில்லாத திராணி இல்லாத கோழைகள் தான் இந்த சியோனிச கும்பல்கள். இந்த பயங்கரவாத சியோனிச கும்பல் எப்பொழுதுமே அப்பாவி மக்களின் மீதும் குழந்தைகளின் மீது தான் தாக்குதல் நடத்தும். ஆனால் அவர்களுக்கு பெயர் இந்த உலகத்தில் உலக நாடுகளில் மீடியாக்களில் அவர்களுக்கு பயங்கரவாதிகள் என்ற பெயர் கிடையாது. தனக்கு இழைக்கப்படும் அநீதிக்கு எதிராக ஒருவன் களத்தில் இறங்கினால், அநியாயக்காரர்களை எதிர்த்து உண்மையான பயங்கரவாதிகளை எதிர்த்து ஒருத்தன் போரிட்டால், ஒருவன் களத்திலே நின்றால் அவனுக்கு பெயர் தீவிரவாதி, பயங்கரவாதி, அடிப்படைவாதி என்றெல்லாம் சொல்லப்படும். இந்த உலக நாடுகளும் மீடியாக்களும் சொல்லி கொண்டிருக்கிறது. 10 நிமிட தாக்குதலில் லெபனானை அவர்கள் குறிவைத்து அப்பாவி மக்களின் மீது லெபனானின் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். உண்மையில் உடன்படிக்கையை மதிக்கக்கூடியவர்கள் இவர்கள் இல்லை. வாக்குறுதி மீறுபவர்கள், வாக்குறுதிக்கு எதிரானவர்கள், நீதிக்கு எதிரானவர்கள் தான் இந்த சியோனிச கும்பல் என்பதை இந்த சம்பவம் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. லெபனான் மீது 10 நிமிட தாக்குதல், அதாவது எப்படி தாக்குதல் நடத்தப்படுதுன்னு சொன்னால், ஈரான் போர் நிறுத்தம் அறிவித்து சில மணி நேரத்தில் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம், நாங்கள் ஒத்துக்கிறோம் என்றெல்லாம் சொல்லிவிட்டு வெளிப்படையாக அறிக்கை கொடுத்துவிட்டு இந்த 10 நிமிட தாக்குதலில் 100 இடங்களில் 10 நிமிஷத்தில் 100 இடங்களுக்கு மேலே தாக்குதல் நடத்தி அந்த முக்கியமான பொதுமக்கள் வாழுகிற, அப்பாவி மக்கள் வாழுகிற வீடுகள், கடைகள், பொதுமக்களின் இடுகாடுகள், இறந்தவர்களை அடக்கம் செய்யக்கூடிய அந்த இடுகாடுகள், சலூன் கடை, டீ கடை உட்பட, ஹோட்டல்கள் உட்பட எதையும் விட்டு வைக்காத அளவுக்கு முக்கியமாக பொதுமக்கள் வசிக்கக்கூடிய வாழக்கூடிய பொதுமக்களின் வீடுகளின் மீதும் கடைகளின் மீதும் வணிக நிறுவனங்களின் மீதும் தாக்குதல் நடத்தி, இந்த தாக்குதலில் 10 நிமிட தாக்குதலில் லெபனான் நாட்டைச் சேர்ந்த 157 பேர் அப்பாவி மக்கள் இஸ்ரேலின் இந்த மனிதநேயத்துக்கு எதிரான தாக்குதலில், அநீதியான தாக்குதலில் 157 அப்பாவி மக்கள் படுகொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள். 1200 பேர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். 10 நிமிஷத்தில் 100 இடங்களுக்கு மேலே ஏவுகணையை கொண்டு தாக்குதல் நடத்தி 157 அப்பாவி மக்கள், குழந்தைகள், பச்சிளம் குழந்தைகள், பெண்கள் உட்பட 157 பேரை படுகொலை செய்துவிட்டு 1200 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவமனை சிகிச்சை அளிப்பதற்கு திணறிக் கொண்டிருப்பதாக செய்திகள் வருகிறது. மொத்தம் 39 நாட்கள் இந்த யுத்தம் நடந்தது. பிப்ரவரி 28ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 7ஆம் தேதி வரைக்கும் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் இரு அநீதியாளர்களையும் எதிர்த்து, இரு அநீதி கும்பல்களுக்கும் எதிராக ஈரான் தாக்குதலை தொடுத்தது, தர்ம யுத்தத்தை நடத்தி வந்தது. இந்த 39 நாட்கள் 38 நாட்கள் நடந்த இந்த அநீதிக்கு எதிரான தர்ம யுத்தத்தில் ஈரான் நாட்டில் மட்டும் 3000 பேர் படுகொலை செய்யப்பட்டதாக, கொல்லப்பட்டிருப்பதாக ஈரான் நாட்டுடைய செய்தி நமக்கு தெரிவிக்கிறது. இதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்று சொன்னால்,
இஸ்ரேல் அரசுடைய அந்த நடவடிக்கை பிடிக்காமல் மொசாத் என்று சொல்லப்படுகிற அந்த உளவு நிறுவனத்தின் தலைவராக இருக்கக்கூடியவர் பதவியை ராஜினாமா செய்தார் என்ற ஒரு தகவலும் வந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் அரசுக்கும் மொசாதுக்கும் ஒரு பிரச்சனை, மனக்கசப்பு என்றெல்லாம் தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு தாக்குதலை நடத்தி இந்த 38 நாட்கள் நடத்தப்பட்ட யுத்தத்தில் ஈரான் அப்பாவி மக்களின் மீது குறிவைக்கவில்லை. அப்பாவி மக்கள் வாழக்கூடிய பகுதியை அவர்கள் தாக்கவில்லை. அமெரிக்காவின் தளங்களைத்தான் குறிவைத்தார்கள், இராணுவ தளங்களைத்தான் குறிவைத்தார்கள். இஸ்ரேலின் மீது தாக்குதல் நடத்தினார்கள், பதிலடி தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. அப்போ அவர்கள் எப்படி குரூரமானவர்கள் என்பதை இந்த சம்பவம் நமக்கு காட்டுகிறது. ஈரான் நடத்தி வந்த இந்த யுத்தத்தில் ஈரான் வரைமுறையோடு ஒரு மனசாட்சியோடு யுத்தத்தை நடத்தியது. அப்பாவி மக்களை கொல்ல வேண்டும் என்ற நோக்கம் ஈரானுக்கு கிடையாது. நாம் பல முறை சொல்வது போன்று ஈரானின் மீது திட்டமிட்டு யுத்தம் திணிக்கப்பட்ட காரணத்தினால் போரை ஈரான் தேர்ந்தெடுக்கவில்லை, போர்தான் ஈரானை தேர்ந்தெடுத்திருக்கிறது என்று சொல்லுகிற அளவுக்கு இந்த தாக்குதல், ஈரான் நடத்திய தாக்குதலில் அவர்கள் அப்பாவிகளை குறிவைக்கவில்லை, எதிரிகளைத்தான் ஈரான் குறிவைத்தது. ஆனால் இஸ்ரேலும் அமெரிக்காவும் எதை குறிவைத்து தாக்கினார்கள்? ஈரானில் வசிக்கக்கூடிய பொதுமக்களையும் அப்பாவிகளையும் தாக்கினார்கள். லெபனானை தாக்கிய இஸ்ரேல் அப்பாவி மக்களின் மீதுதான் இத்தனை நாட்களாக குறிவைத்து தாக்கியது. ஈரானில் அப்பாவி மக்களின் மீதுதான் தாக்குதல் நடத்தப்பட்டது. அமெரிக்காவுடைய தாக்குதலும் இஸ்ரேலுடைய தாக்குதலும் ஈரானில் உள்ள அப்பாவி மக்களைத்தான் தாக்கினார்கள். ஆனால் ஈரான் அவர்களுடைய பதிலடியில் அப்பாவிகளின் மீது குறிவைக்கவில்லை, பொதுமக்களின் மீது குறிவைக்கவில்லை. தங்களின் எதிரி இராணுவத்தின் மீதுதான் குறிவைத்தவர்கள் தாக்குதல் நடத்தினார்கள். இந்த யுத்த களத்தில் கூட மனசாட்சியோடு, அல்லாஹ்வுக்கு பயந்து, நீதி நேர்மையோடு ஈரான் நடந்து கொண்டது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் எந்த குற்றத்தை யுத்தத்தில் செய்யக்கூடாதோ அந்த குற்றத்தை, எந்த போர்க்குற்றத்தை செய்யக்கூடாதென்று உலக நாடுகளால் தடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த போர்க்குற்றத்தை இவர்கள் செய்தார்கள் என்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். லெபனானில் தாக்கப்பட்ட, படுகொலை செய்யப்பட்ட அந்த 157 பேர்களுக்காகவும் அவர்களின் குடும்பத்திற்காகவும் நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க வேண்டும். படுகாயமடைந்து சிகிச்சை அளிப்பதற்கே மருத்துவமனைகள் திணறிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. படுகாயமடைந்த அந்த 1200 அப்பாவிகளும் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த படுகாயத்திலிருந்து, பாதிப்பிலிருந்து அல்லாஹ் அவர்களை காப்பாற்ற வேண்டும். தாக்குதலில் சேதமடைந்த கட்டிடங்கள், வீடுகள், கடைகள் எல்லாம் திரும்ப கட்டப்படுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் உதவி செய்ய வேண்டும் என்று லெபனான் மக்களுக்காக, லெபனான் நாட்டுக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள். அநியாயக்கார ஆக்கிரமிப்பாளர்களுக்கு, பயங்கரவாதிகளுக்கு எதிராகவும், அடக்குமுறை செய்யக்கூடிய ஆதிக்க பயங்கரவாதிகளுக்கு எதிராகவும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள். மொத்தத்தில் அரபு தேசத்தின் பிராந்தியத்தில் அமைதி ஏற்பட வேண்டும் என்று சொன்னார், அரபு நாடுகள் அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அரபு நாடுகளில் அமைதியான சூழல் நிலவ வேண்டும் என்று சொன்னால், எந்த பகுதி ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறதோ, எந்த அரசு ஆக்கிரமிப்பு அரசாக இருக்கிறதோ அந்த ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதி மீட்கப்பட வேண்டும். ஆக்கிரமிப்பு முழுமையாக அகற்றப்பட்டால்தான் அரபு நாடுகளில் அமைதி ஏற்படும். இதை புரிந்து கொண்டு நாம் அந்த அமைதி ஏற்படுவதற்கு, அரபு நாடுகளிலும் உலகம் முழுக்க வாழுகிற எல்லா நாடுகளிலும் பொதுமக்கள் அமைதியாக நிம்மதியாக வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்று நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள். அநியாயக்கார ஆக்கிரமிப்பு பயங்கரவாதிகளுக்கு எதிராகவும், ஆதிக்க ஆணவக்காரர்களுக்கு எதிராகவும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்துங்கள். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பி